உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காட்டுறேங்க பாருங்க. இதுதான் என் ஒய்ஃபு. டெய்லராக இருக்கிறதுனால அந்த கத்திரிக்கோல் பிடிச்சி காப்பி காய்ச்சி போச்சு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் என்னையும் பார்த்துக்கிறாங்க, என் ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க. இந்த கலரில் தான், இந்த ஸ்கின் கலர் இதுதான் அதிகமாக வர்ற மாதிரி என் ஒய்ஃபுக்கு நான் செலெக்ஷன் பண்ணுவேன். அதுதான் அவங்க கட்டியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு இது ரொம்ப விலை அதிகம். இந்த கட்சிக்கு போய் இவ்வளோ விலை அதிகமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜோப் எங்கே இருக்கு? இதில் கூட டேமேஜ் கண்டுபிடிக்கிறியாடா அப்படிங்கிறீங்களா? என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புடவை கட்டினாங்க. இப்போவுமே புடவை கட்ட தெரியாது. அவங்க எப்போவுமே சுடிதார் தான் போடுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் வந்து அவங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து எனக்கு முதல்ல அவங்களுடைய ஃபேஸை காட்டணும் இல்லையா? இப்போ தான் செல்ஃபோன்லாம் வந்துடுச்சு. அப்போ அவங்கள நம்ம வந்து எப்போவுமே ஃபோட்டோவில் பார்க்கணுங்கிறதுக்காக எனக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அதில் வந்து அந்த மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சுடிதார். அதை ஞாபகமாக இன்ன வரைக்கும் அந்த துணி எங்களுக்கு கிடைக்கல. ஒரு சில கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃப்க்குனே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கலர் அந்த மாதிரியான புடவைகள் தான் தேடி எடுப்பேன். இப்போ இந்த நைட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லைனாலும் கூட கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்துது, கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதுக்காக எடுத்தேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஓகே, எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல முன்னாடி வந்து இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலரு, இது பிடிக்கலைன்ட்டாங்க. விலை அதிகம், 346 ரூபா விலை அதிகம் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க தான் ரொம்ப வந்தோடனே பிரித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கையிலே கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காட்டுறேங்க பாருங்க. இதுதான் என் ஒய்ஃபு. டெய்லராக இருக்கிறதுனால அந்த கத்திரிக்கோல் பிடிச்சி காப்பி காய்ச்சி போச்சு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் என்னையும் பார்த்துக்கிறாங்க, என் ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க. இப்போது என் ஒய்ஃபுக்குன்னே சில கலர்லாம் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த புடவை. இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலரில் தான், இந்த ஸ்கின் கலர் இதுதான் அதிகமாக வர்ற மாதிரி என் ஒய்ஃபுக்கு நான் செலெக்ஷன் பண்ணுவேன். அதுதான் அவங்க கட்டியிருக்காங்க. இது வந்து பிளாக் கலர் கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? இது பிளாக் கிடையாது. அப்படி சொல்ல கொஞ்சம் ப்ளூ கலந்துருக்கு. அதோட இது இல்லை. அதோட இது இல்லை. அது இதெல்லாம் இது இந்த நைட்டியா இல்லைங்கிறியா? இந்த நைட்டியா இருக்குது அப்போ இல்லை. இதுதான் இன்னும் ஓப்பன் பண்ணி இந்த நைட் ஓப்பன் பண்ண இந்த நைட்டி தான். இது டார்க்காக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இதில் ரெட்டு இதுதான் பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனால் இதில் அப்படி இல்லை. அதாவது என் ஒய்ஃப் வந்து இந்த இடத்துல டார்க் தனியாக தெரியுது பார்த்தீங்களா, 2 பட்டாம்பூச்சியாட்டம் தெரியுது. பட்டாம்பூச்சி ரக்க மாதிரி இந்த கருப்பு கலராக இருக்கிறது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மட்டும் தனியாக தெரிகிறப்போ கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரல, அந்த இதுலேயே வந்திருக்கு. அதனால் அதாவது இதில் வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த கையும் இந்த இதுன்னு 3 சேமாக பிளாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டெய்லருங்கிறத நிரூபிக்கிறியா? ஆனால் அதில் அந்த மாதிரி இல்லை. அப்போ உனக்கு ஓகே தான். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு இது பிடிச்சிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டிலே வர்ற கலரே தான் வந்துருந்துச்சு. அதாவது இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுதான் நட்டுருக்குதுமா அல்ல. ஓப்பன் பண்ணி காட்டு. இது இல்லை, டிசைன் ஒன்று தான். இதுதான். அப்போ அதில் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் வந்திருக்கு. என் ஒய்ஃப் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் விலை அதிகம்னு ஃபீல் பண்ணுறாங்க. கை ரொம்ப குட்டியாக இருக்குதுமா, கச்சி கொடுத்துருக்குறாங்க. சைஸ் ஓகேவா? சைடெல்லாம் அடிக்க வேண்டியது இல்லைம்மா.
சைடு அடிக்கிறதுக்கு கச்சு கொடுத்துருக்குறாங்க. தெரியுது கச்சு. ஆனால் கை துணுண்டாக இருக்குதுமா, பரவாயில்லையா? அதில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை அதுவே அப்படி தான் இருக்குது. ஆனால் இது விலை அதிகங்களா? ஏன்னா நாங்கள் இவ்வளோ விலை போட்டெல்லாம் எடுக்க மாட்டோம். ஆனால் எனக்கு என்ன, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரவுண்டாக இருக்குது. அவங்க சுடிதார் போடுறது வந்து கட்டமாக இருக்கும். மேலே இருக்கிற மாதிரி இந்த இதில் வந்து கட்டமாக இருக்கும். உங்களுக்கு கூட நான் ஒரு இன்னொரு பனியனில் கூட நான் காட்டுறேன். அவங்க எடுத்து இந்த சுடிதாருடைய செக்குடு மாதிரி இருக்கும், கட்டமாக இருக்கும். அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதான் என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். இது அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு எடுத்தேன். ஆனால் இது வந்து பிளாக்கும் கிடையாது. பிளாக் அதாவது நெகாப்பழ கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நெகாப்பழம் பார்க்குற கருப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் வேறு கலந்த மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் ப்யூராகவே இது பிளாக் கிடையாது. ஆனால் பார்த்தா பிளாக் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு இது ரொம்ப விலை அதிகம். இந்த கட்சிக்கு போய் இவ்வளோ விலை அதிகமாக அப்படின்னு கேட்குறாங்க. ஜோப் எங்கே இருக்கு? எத்தனை ஜோப் இருக்கு? ஒரு ஜோப்பு தான் இருக்கா? அப்புறம் ஜோப்பெல்லாம் இருந்தால் விலை அதிகமாக தான் இருக்குமா? எங்கடா கணக்கு? என்னம்மா கொடுத்துருக்காங்க? இது வந்து நைட்டி ஜோப் மாதிரி இல்லை, சைடு ஜோப். ஓகே தாங்க. இந்த ஜோப்புக்குன்னு ஒரு இது இருக்கணும்ல. இங்கே இருக்கு. இதெல்லாம் நல்ல துணியாக இல்லையான்னு பார்க்கணும். கிழிஞ்சிருக்கா இல்லையா, கிட்ட அடிச்சிருக்காங்களா? வெரி பட்டு கொஞ்சம் பாலிஸ்ட் துணியாக இருக்குது. இங்கே தான் அங்கே இங்கே ஒரு கட்டிங் உள்ளே போயிருக்கு. தையல் நிற்காத தையல் அடிக்கணுமா? கீழே போட்டு தவட்டுறேன். வேறு எதாவது டேமேஜ் இது இருக்குதா? ரிட்டர்ன் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? முன்னாடி சின்ன காட்டுறேன் பாரு. இது டேமேஜ். இது ஒரு டேமேஜுங்க. அதாவது பிரிண்டிங்லேயே வந்து நூல் தனியாக வந்திருக்கு. ஆனால் இந்த டேமேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இதில் கூட டேமேஜ் கண்டுபிடிக்கிறியாடா அப்படிங்கிறீங்களா? ஓகே, இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.